ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் அவுட். இந்த டாப்பிக்கில் நம்ம ஜியோ சிம்க்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். அதே போல் நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும், அப்லோட் பார்த்தீங்கன்னா 1.56ஆகவும் இருக்குது. இதே போல் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த செட்டிங்ஸை மறக்காமல் உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோ சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இன்டர்நெட் அக்சஸ் ஆகும். அதில் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஏபிஎன் இருந்தால் அதை ரீசெட் பண்ணோம். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. இல்லை சில பேர் மொபைலில் கீழே இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து நியூவாக ஒரு ஏபிஎனை க்ரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்துனே நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஜேஐஓ ஜியோ ஸ்பேஸ் ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீடில் எஸ்ன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். எஸ்பிஇடி ஸ்பீட். இன்டர்நெட்டில் ஐஎன் லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். ஐஎன்டிஇஆர் இன்டர்நெட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஜேஐஓ ஜியோ டாட் ஐஎன்இன் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஜியோ ஸ்பேஸ் எதுவும் வரக்கூடாது, ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஇடி ஸ்பீட் இன்டர்நெட். INTERNET நெட் இன்டர்நெட். ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ்க்கு மட்டும் தான் கேப்ஸில் வரணும், மற்ற எல்லாமே ஸ்மால் தான், ஸ்பேஸ் வரக்கூடாது. ஜியோ ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அதனால தான் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு நான் என்னென்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணுறனோ அது எல்லாமே நீங்களும் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இதில் எதனா ஒரு ஆப்ஷனை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடாக வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு LTEலேருந்து GPRS வரையும், அதாவது ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDGE, லாஸ்ட் ஒன் GPRS. இந்த 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா NRGSMன்ற ஒரு ஆப்ஷனுக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா IWLAN அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நீங்கள் 11 ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கணும். இந்த 11 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு ப்ராப்பராக இன்டர்நெட் வேலை செய்யும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னு இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக்மா இருக்கும், இல்லை டன்னோ இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். ஜியோ ஸ்பீட் இன்டர்நெட்னு எனக்கு செகண்ட் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஜஸ்ட் அதை நான் டேப் பண்ணுறேன். என்னோடய மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஎனை இதேமாரி சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.